சுவையான முழு கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் வாங்க. அதுக்கு தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளியும் மிக்ஸியில் அரைச்சிட்டு, அப்புறமா நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கணும். கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயும் போட்டு வதக்கணும். கத்திரிக்காய் நல்லா கலர் மாறுதாண்டே நல்லா வதக்கணும். அப்புறம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கணும். 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. அப்புறம் வெங்காயம் தக்காளி அரைச்சதை விட்டு வதக்கும். நல்லா வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் கரைச்சி நல்லா விட்டு, அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி விட்டு அப்புறம் நல்லா கிண்டி 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசினதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பேசுகிறேன். அதனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அப்புறம் 5 நிமிஷம் கழித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியது. சுவையான முழு கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் வச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.